ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போது ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் 3 டொமேட்டோ எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கினேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். டொமேட்டோ ஆனியன் எல்லாம் டொமேட்டோ நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம். அதையும் நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விடலாம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டு குழம்பு மிளகாய் அதில் தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிங்க. இப்போ அதையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் படுறா போல் மிக்ஸ் பண்ணிவிட்டுடலாம். சிக்கனுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அது ஆயிலெலாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு கிரேவி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா கொதிக்க விடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும். எல்லாத்தையும் நல்லா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே கிரேவி பதத்துக்கு வந்துச்சு நம்ம சிக்கன் குழம்பு. லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.